ஒருத்தருக்காக இந்த சத்தத்தை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல பாஸ்டர். நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர். என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு பாஸ்டர், எனக்கு அருவருப்பா இருக்குது. நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவா இல்லை. எங்க அம்மா என்ன திட்டுறது சரிதான், எங்க அப்பா என்ன திட்டுறது சரிதான், என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான். ஏன்னா நான் ஒரு நல்ல ஆள் இல்லை. எனக்கு தெரியுது நான் இப்படியே இருந்தா முன்னேற மாட்டேன், நான் இப்படியே இருந்தா நல்லா வரமாட்டேன்னு எனக்கு தெரியுது. என்னால மாத்திக்க முடியல, என்னால மாத்திக்க முடியல. ஆனா இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இல்ல மகனே, வெகு சீக்கிரத்துல நான் உன்னை ஒரு பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மகனா நிறுத்துவேன், ஒரு மகளா நிறுத்துவேன். உன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன், உன்னை நான் பிஸி ஆக்குவேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன், உன்னை ஒரு கனப்படுத்துவேன், உனக்கான ஒரு பாதையை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய், நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய். கர்த்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த 2வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் உங்களை ஆகாது என்கிற கல்லாக தள்ளி இருக்கலாம். இந்த வேலையை உன்னால செய்ய முடியாது, இந்த தொழிலில் உன்னால இருக்க முடியாது, நீ சரியான ஆள் கிடையாது, நீ எப்படி இதை நிறைவேற்ற போறாய், நீ ஆக மாட்ட, நீ ஒன்றுக்கும் ஆகாத ஒரு ஆளு, உன்னை எவ்வளோ நாங்கள் முயற்சி எடுத்து பார்த்தோம், உனக்கு எவ்வளோ நாங்கள் சொல்லி கொடுத்து பார்த்தோம். ஒருவேளை சமுதாயத்தினால், சொந்தங்களால், நண்பர்களாய், தொழிலால், அதிபர்களாலே துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. ஆகாது என்று தள்ளின எல்லா கற்களையும் தெரிந்தெடுத்து அதை சாதாரணமாக அல்ல, அதை கொஞ்சமாக அல்ல, அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஆகாது என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை தலைவியாய் அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த தெருவிலே நீங்கள் தலைவனாக போகிறீர்கள், அந்த தெருவிலே நீங்கள் தலைவியாக போகிறீர்கள். இது கர்த்தரால் உண்டான வார்த்தை, அப்படியே நடக்கும். ஆமேன். வேதத்திலே பல மனிதருடைய வாழ்க்கை ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அவங்க மேல இருந்துச்சு. ஆண்டவர் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரை தங்களுடைய பலனாய் மாற்றி கொண்டார்கள். மனிதர்கள் தள்ளும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்துல நேரம் ஓடணும், அப்பதான் கர்த்தர் உங்களை கையில எடுப்பார். சிலர் மனிதர்கள் அவர்களை வேண்டாம் என்று தள்ளும் போது மனசுல சங்கடப்பட்டு அப்படியே உட்காருவாங்க. அவர்களுக்குள்ள நிறைய தாழ்வு எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள வரும். அவ்வளவுதான் போல அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. இல்லை இல்லை, ஆகாது என்று மனிதர்கள் உங்களை தள்ளும் போது நீங்க சரியான ஒரு நபருடைய கையில உள்ள போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த நபருடைய கை உங்களை உருவாக்கும், அந்த நபருடைய கை உங்களை பாதுகாக்கும், அந்த நபருடைய கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன், என்னுடைய ஆகாது என்று தள்ளப்பட்ட என்ன உங்க கரத்தில் தருகிறேன். நீர் நினைப்பீரானால் என்னை உருவாக்குவீர். என்னை பயன்படுத்துகிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே அந்த வார்த்தையை நான் ஆயத்தம் பண்ணும்போது கர்த்தர் ஆகாது என்று தன்னை நினைத்த ஒரு நபரை குறித்து கர்த்தர் பேசினார். நான் ஆக மாட்டேன், நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் ஆகாது என்று தள்ளின கல். ஸோ அந்த மனுஷன் ஏன் தன்னை ஆகாது என்று தள்ளினார் அப்படின்ற ஒரு 2 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள்,
என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதை வாலை பிடி. அவன் கையை நீட்டி அதை பிடித்த போது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆகாது என்று யார் வேண்டுமென்றாலும் நம்மை தள்ளலாம். ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டிப்பாக தள்ளுவார்கள். உங்களை வேணாம், நீங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு உலகத்திலே இருக்கிற பல இடங்களிலே இந்த தள்ளுதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரும். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரு வேணாலும் உங்களை ஆகாதுன்னு தள்ளலாம், ஆனா உங்களை நீங்கள் ஆகாது அப்படின்னு நீங்க தள்ளிடக்கூடாது. நிறைய பேர் இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா, அவங்களை யாருமே ஆகாதுன்னு தள்ளல, அவங்களை யாருமே வேண்டான்னு சொல்லல, அவங்களை யாருமே நீ பிரயோஜனமற்றவன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்த சில தோல்விகள் அவங்களையே பின்னுக்கு தள்ளி, நான் ஆக மாட்டேன், நான் ஒன்றுக்கும் ஆக மாட்டேன் போல தெரியுது, நான் ஒரு சரியான பர்சன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க. இதே சூழ்நிலை தான் யாருக்கு வந்துச்சுன்னா, இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 40 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா எகிப்திலே பார்வோனுடைய வீட்டிலே மிகவும் பெரிய ஆளா வாழ்றாரு. ஆனா அடுத்த 40 ஆண்டு காலம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. எல்லாவற்றையும் அவர் மறந்துட்டாரு. இனி அந்த இடத்துல இருந்து போவேன் என்கிற நம்பிக்கை அவருக்கு முற்றிலும் அற்று போயிருச்சு. உடனே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்து அவரை அழைக்கும் போது, இல்ல ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் சரி பண்ணி வரமாட்டேன், நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, நீங்க வேற யாரிடத்துலயாவது சொல்லுங்க, அவ்வளவுதான், எனக்கு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நான் இப்படியே இந்த காலத்தை நான் கடக்க விரும்புறேன் அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இல்லை, உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் பயன்படுத்தினார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் யார் உங்களை நீங்கள் ஆகாது என்று தள்ளி இருந்தாலும் உங்களை தேவனாகிய கர்த்தர் தேடுகிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆகாது என்று நீங்களே தள்ளினாலும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தள்ள மாட்டார். இந்த மாதத்தில் அந்த மேன்மையை நீங்க பார்ப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கண்கள் காண பண்ணுவார். ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து கர்த்தர் கொடுத்து, நான் நம்புறேன், ஆகாது என்று தள்ளின உங்களை உனக்குள்ளேயும் கிருபைகள் இருக்கிறது என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தந்து உங்களை இந்த மாதம் இந்த வார்த்தத்தை அப்படியே நிரூபிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ இந்த மோசே தன்னை ஆகாது என்று தள்ளின ஒரு மனுஷன். அப்போ ஏன் இந்த மனுஷன் தன்னை ஆகாது அப்படின்னு தள்ளுறான், நான் பிரயோஜனமற்றவன் அப்படின்னு ஏன் நினைக்கிறான் அப்படின்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீங்கள் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போய் நான் உன்னோட வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாதாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாலாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே, நான் ஆகாது, நீங்க கூப்பிடுகிற வேலைக்கு நான் தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லை, என்ன அழைக்காதீங்க, நீங்க வேற யாரையாவது ஒருத்தரை
அனுப்பும் என்று அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. நீங்க கூப்பிடுகிற வேலைக்கு நிறைய பேசணும், நீங்க கூப்பிடுற வேலைக்கு வாக்கு வந்தவனா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட பேசாம அவங்கள சமாளிக்க முடியாது, சொல்லாம அவங்களுக்கு சமாளிக்க முடியாது. ஆனா எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. எனக்கு திக்குவாய் மந்த நாவு. என்னுடைய சின்ன வயசுல எனக்கு இந்த வியாதி கண்டினியூ ஆகுது, எனக்கு அது தொடர்ந்துட்டு இருக்குது. நான் ஒரு அந்த வேலைக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆப்டான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட மோசையைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் இல்லை, நான் ஒரு நேர்த்தியான ஆள் இல்லை. பாரு, எல்லாருமே காலையில் அழகா தூங்கி எந்திரிக்கிறாங்க, ஆனா நான் தூக்கத்துக்கே லேட் ஆகுது. அவங்க பாருங்க காலையில் கிளம்பி அழகா ஆபீஸ் போறாங்க, ஆனா நான் அப்படி போகல, நான் அந்த மாதிரி இல்லை, நான் இந்த மாதிரி இல்லை. அவங்களுடைய துவக்கம் பாருங்க, எவ்வளவு பர்ஃபெக்டா இதெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு நேர்த்தியா இவங்க பண்றாங்க. ஆனா என்னால நேர்த்தியா பண்ண முடியல, நான் ஒரு இம்பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்னு நிறைய பேர் தங்களையே குற்றப்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். மனிதனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பர்ஃபெக்டே இல்லாம போயிட்டு இருக்கலாம். நீ நினைக்கலாம், நான் இவ்வளவு ஒழுங்கினமா இருக்கிறேனே, நான் எப்படி நான் முன்னேறுவேன், நான் எப்படி வாழுவேன், என்னுடைய படிப்புல நான் ஒழுங்கில்லை, என்னுடைய வேலையில நான் ஒழுங்கில்லை, என் குடும்பத்துல நான் ஒழுங்கில்லை, எதுலையுமே நான் ஒழுங்கில்லை, ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை இல்லை. யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூச்சமா இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அப்படி பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கிற உங்களை அவருடைய கரத்தில் எடுத்து அந்த தகுதியை கர்த்தரே தகுதிப்படுத்தி அந்த மோசையை நிறுத்தின கர்த்தர் கரங்களை தட்டும் போதே அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், நம்மை பர்ஃபெக்ட்டா மாத்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சிலர் அப்படிதான், சிலரை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கமாக இருக்கும். சரி, நான் எப்படி இப்படி இருக்கிறேன், நான் சிலர் தங்களையே கடிந்து கொள்ளுவார்கள், தங்களையே அவங்க ரொம்ப திட்டிடுவாங்க. பாரு, காலையில் எழும்பும் போதே நிறைய பேர் கவலையோடு எழும்புவாங்க. இன்றைக்கும் நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா, இன்றைக்கும் நான் அழகாக கரெக்டாக ட்ரெஸ் பண்ணலையா, இன்றைக்கும் என் பாடத்தில் நான் இப்படி அவங்க முன்னாடி கை கட்டி நிற்கிறேன்னா, சிலருக்கு சின்ன வயதிலிருந்தே இது தொடர்ந்துட்டே வரலாம். நாளுக்கு நாள் இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம், உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படுது, ஆனா எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த வேலையை கொடுக்காதீங்க, எனக்கு இந்த தொழிலை கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு பர்ஃபெக்டான ஆளு கிடையாது. எனக்கு ஆண்டவர் ஒருவேளை குழந்தை பாக்கியத்தை தராததற்கு காரணம் நான் பர்ஃபெக்டா வளர்த்த மாட்டேன் போல தெரியுது, எனக்கு குடும்பத்தை தராததற்கு காரணம் நான் சரியா செய்ய மாட்டேன் போல தெரியுது. உங்களையே நீங்கள் கசந்து கொள்ளுவீர்களே. ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் கர்த்தர், உங்களுக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் தருவார். உங்களுக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை தந்து அதை செய்யக்கூடிய சகல பலத்தையும் நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ராஜா உண்மைதான் ஆண்டவரே, எங்க பிள்ளை பெர்ஃபெக்டா இல்லையே, எங்க மகன் பெர்ஃபெக்டா இல்லையே, இதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்படியே இருந்தா யார் அவனை மதிப்பாங்க, இப்படியே இருந்தா அவனுக்கு யார் உதவி செய்வாங்க, இப்படி இருந்தா யார் அவனை நம்பி பொறுப்பை தருவாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி திரிவான், எத்தனை நாள் தான் இப்படி நடப்பான். ஆனா நான் நம்புறேன், இந்த ஆலயத்தில் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும் உங்க பிள்ளை மேல இப்ப நோக்கமா இருக்கிறது, உங்க தொழில் மேல நோக்கமா இருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை
வார்த்தை. ஹல்லேலூயா. சரி செய்யாத அநேக இடங்களை கர்த்தர் சரி செய்ய போகிறார். பல இடங்களிலே துரத்தப்பட்ட, பல இடங்களிலே இன்பர்ஃபெக்ட் என்கிற பெயரை வாங்கின அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை இனி தேறினவர்களாய் நிறுத்த போகிறார். பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் நிறுத்த போகிறார். உங்களை பார்த்து அநேகர் படிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நிறுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நீ சரியான ஆள் இல்லைன்ற பேச்சை நீங்க வாங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். உங்களை எப்படின்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் எவ்வளோ நேர்த்தியா செய்யறாங்கல்ல, எவ்வளோ அழகா செய்யறாங்கல்ல, எவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாரு, என்ன ரொம்ப ஞானம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஊழியம் செய்வதற்கு ரொம்ப அவசியமானது 2 அபிஷேகம். ஒன்று என்னன்னா, பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். ஒரு சர்ச்சு நடத்துகிற ஒரு சர்ச்சு பாஸ்டருக்கு இந்த அபிஷேகம் தேவை. பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் அப்படின்னா, அவங்க சொல்ல வந்த அந்த காரியத்தை சரியா ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் அவங்க சேர்த்துறணும். அவ்வளோதான். அவங்க பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்களோ, அழகா பண்ணுறாங்களோ, அப்படியெல்லாம் இல்லை. அவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்களோ, என்ன ப்ரிப்ரேஷன் இல்லைன்னா என்ன ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம். 2வது, ஜனங்களை எல்லாரும் ஆராதிக்க வைக்கணும். இந்த அபிஷேகம் வேண்டும். அப்போ ஒரு நாள் வேதாகம கல்லூரியிலே ஊழியம் என்ன ஊழியம்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒவ்வொரு வருஷமுமே கிளாஸ் எடுக்க வர்ற டீச்சர்ஸ் எதை சொல்கிறாங்களோ இல்லையோ, உன்னுடைய ஊழியத்தை இங்கேயே நீ செலக்ட் பண்ணிக்கோ, நீ என்ன செய்ய போற அப்படின்றத நீ இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கோ. நீ சர்ச் நடத்த போறியா, இவாஞ்சலிஸ்டா இருக்க போறியா, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்த போறியா, யூத் மினிஸ்ட்ரி நடத்த போறியா, இல்லைன்னா வேற யாருக்காவது சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ண போறியா, பட் நீ செய்யறத இந்த இடத்துல நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. 3வது ஆண்டு முடிக்கும் போது நம்ம கையில் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, நீ என்ன செய்ய போறன்றதை எழுதி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அந்த அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு மேய்ப்பன் ஊழியம், எனக்கு மேய்ப்பன் ஊழியம், நான் சர்ச்சு நடத்துவேன், நான் சர்ச்சு பாஸ்டரா மாறிடுவேன், கர்த்தர் எனக்கு அந்த மாதிரி தான் அபிஷேகத்தை வச்சிருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப கவலைப்பட்டது என்ன அப்படின்னா, சபை நடத்துறதுக்கு ஓகே பிரசங்கம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் பாட்டு பாடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள 1% கூட இல்லை. 3 வருஷமும் படித்து முடிக்கிற வரைக்கும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு இது வராது. இந்த பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு போட்டி நடக்கும் பாருங்களேன். இந்த சிங் சாங் சர்வீஸ் வாரத்துக்கு 1 நாள் நடக்கும், மாதத்துக்கு ஒரு டைம் கிராண்டாக நடக்கும். நான் 3 வருஷம் ஒரே பாட்டில் சமாளித்தேன். அதான் நக்கல் பண்ணுற அளவுக்கு அவனு நின்னாலே அவனை பாட ஆரம்பிச்சிடுவானு. ஆனால் அதுக்கு மேலே பாட தெரியாது. அப்போ நான் நினச்சேன், இல்லை நமக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படலை, நமக்கு அது வேண்டாம், நம்ம அதில் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம், அதனால யாரையாவது ஒருத்தர் பண்ண வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நான் பெருமையாய் சொல்லலை, நான் நல்லா பாடுறேன்னு சொல்லலை, ஆனால் தாளம் தவறாமல் பாடுவேனான்றது எனக்கு அபூர்வமா இருந்துச்சு. இந்த கை தட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் தாளத்துக்கு தட்டுவாங்க, சிலர் அப்படி வித்தியாசமா தட்டுவாங்க. நம்ம இங்க கர்த்தர் நாமம் என் புகலிடமே அப்படின்றதுக்கு பாடுறதுக்கு இப்படிதான் பாடணும், கர்த்தர் நாமம் என் புகலிடமே. இது தாளத்துக்கு தட்டுறது. ஆனா சிலர் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு அந்த அந்த அப்படிதான் அவர் யோசிப்பேன். நமக்கு தாளத்துக்கு பாட தெரியாது, அந்த பிச்சில் பாட தெரியாது. அப்போ நான் நம்புறேன், இன்பர்ஃபெக்டா இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் அவருடைய கரத்தில் எடுத்து, இல்லப்பா உனக்கு ஊழியம் செய்கிற அளவிற்கு அந்த காரியத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறவர். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரா, ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அதற்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம், நீங்க அதுக்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம். ஐயோ நான் எப்படி செய்வேன், நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான பர்சன் இல்ல பாஸ்டர். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், அதை நானே சரிப்படுத்தி, நீ அதற்காக உன்னை ஒதுக்க வேண்டாம். மோசையை போல நான் அதற்காக இந்த வேலைக்கு தகுதி இல்லாத ஆள், இந்த காரியத்திற்கு நான் தகுதி இல்லாத ஆள், நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு இது கர்த்தர் கொடுக்கிறது இல்லைன்றது நீங்க
ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரங்களை தட்டி, கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹalleluya. கரங்களை தட்டும் போதே எல்லா இம்பர்ஃபெக்ஷனையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற போகிறவர். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், இந்த அபிஷேகம் உங்களுடையது. நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும். என்ன ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீர் மாற்றுவீராக. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். நம்முடைய ஆண்டவர் அதுல ரொம்ப சிறந்த ஆண்டவர். இந்த பூமி எல்லாரும் உருவாகிறதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சாமா, அப்படியே மோசமா இருந்துச்சாமா. அப்படியே எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும், சில இடத்துல மலைகள் இருக்கும், சில இடத்துல அப்படியே கசன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த உலகம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடி வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. சமுத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல சேரட்டும் அப்படின்னு சொன்னாரு. சமுத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு. வெட்டாந்தரையை காண பண்ணினார். அப்படியே பூமி எல்லாம் வெட்டாந்தரையா மாறிடுச்சு. மலைகளை தனியா பிரிச்சாரு. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு இன்னைக்கு நம்ம சில இடங்களில் போய் பார்க்கும்போது ஆண்டவருடைய படைப்பை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம், ஆச்சரியமா பார்க்கிறோம். சிலர் டூருக்கு சில இடங்களுக்கு போவாங்க பாருங்க. அங்க போகும்போது அந்த இடத்தை பார்த்த உடனே அப்படியே பிரமிப்பாங்க. என்ன இது கர்த்தருடைய படைப்பு. நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனா அந்த பெரிய அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மூணாறுல இந்த கொழுக்கு மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த இடத்துல வச்சு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டை எடுத்திருந்தாரு. அந்த பாட்டினுடைய அந்த பேக்ரவுண்டு அவர் நிற்கும் போது வானத்தில் நின்னது மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், இது எங்கே எடுத்திருக்காங்கன்னு. உடனே இந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும், ரொம்ப மகிமையாக இருக்குது அப்படின்னா. ஸோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் கிடச்சிச்சு. அப்போ அந்த இடத்துல போய் பார்த்தா உண்மையிலே ஆண்டவருடைய படைப்பை நினைத்து அப்படியே சந்தோஷப்பட்டேன். சார், எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நேர்த்தியாக படைச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சு. ஒரு நாட்களில் நம்ம குடியிருக்கிற இந்த தேசம் நல்லாவே இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு. என்னைக்கு ஆவியானவர் அசைவாடினாரோ அன்றைக்கு இந்த தேசம், இந்த பூமி நேர்த்தியான பூமியாய் மாறிவிட்டது. கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே உங்க பிசினஸ்ல ஆவியானுடைய அசைவாடுதல், உங்க குடும்பத்தில் ஆவியானுடைய அசைவாடுதல், திருச்சபைக்குள்ள ஆவியானுடைய அசைவாடுதல், எந்தெந்த இடங்களெல்லாம் ஒழுங்கின்மையுமா இருக்கிறதோ, வெறுமையா இருக்கிறதோ, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் ஆரம்பிக்கப்படும் போதே ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஒழுங்கின்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியானவரை கூப்பிடுங்க. ஒரு வாலிப தம்பி ஆவியானவரை கூப்பிடணும். உங்களுடைய ஒழுங்கில்லாத வாழ்க்கையை யார் சீரா கொண்டு போவார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையை சீரா கொண்டு போக முடியும். ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நீங்க நாடணும். பரிசுத்த ஆவியானுட்ட ஹெல்ப் கேட்கணும். ஒரு நாள் ஒழுங்கில்லாம இருக்கலாம்ப்பா, ஒரு வருஷம் ஒழுங்கில்லாம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை அப்படி ஒழுங்கின்மையாவே போயிடக்கூடாது. எதுலையுமே நீங்க பெர்ஃபெக்ட் இல்லாமலே போயிடக்கூடாது. அதை ஒரு பெரிய வருத்தப்படுறவங்களை கர்த்தர் மாற்றுவாரு. ஆனா சிலருக்கு தான் ஒழுங்கின்மையா இருக்கிறன்றதே அவங்க நாலேஜுக்கு வரல இல்ல. ஸோ அப்ப நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் நிற்பீங்க? நான் ஒழுங்கா இல்லை, நான் சரியா இல்லை, நான் இந்த நேரத்தில் எழும்பல, நான் இந்த நேரத்தில் சாப்பிடல அப்படின்றது உங்களுக்கு வேணும் இல்லை. அப்படியே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும். இந்த மாதம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஒழுங்காக்குங்கன்னு நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணுமாமா சொல்லுங்க? ஒழுங்காக்குங்க ஆண்டவரே, என்னை நேர்த்தி ஆக்குங்க ஆண்டவரே. நான் இந்த டைமுக்கு எழும்பணும், இந்த டைம்ல நான் தூங்கணும், இந்த டைம்ல நான் சாப்பிடணும் ஆண்டவரே, இந்த டைமுக்கு நான் வேலைக்கு போகணும். இந்த ஒழுங்க நீங்க சரியா கொண்டு வரல அப்படின்னா உங்க எல்லா பக்கத்துலையும் நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஹலோ, ரொம்ப கவனமாய் கவனிங்கள். அது அம்மாங்களா இருந்தாலும் அப்படிதான். அதான் இந்த அதிகமான ஒழுங்கின்மையா இருக்கிறது யார் அப்படின்னா, வேலையே இல்லாதவங்க தான் ரொம்ப ஒழுங்கினமா இருப்பாங்க.
அவங்களுடைய பொறுப்புகள் இல்லை பாருங்களேன். அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒழுங்கின்மையாக இருப்பாங்க. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை கமிட்மெண்ட் வந்து நீங்களாகவே உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும், நீங்களாகவே உங்களை பிஸியாக கொண்டு வரணும். ரொம்ப சும்மா இருக்கிறவங்க, ரொம்ப ஒழுங்கினா இருக்க நினச்ச நேரத்துக்கு தூங்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஷெட்யூலே அவங்களுக்கு இருக்காது. தன்னுடைய வாழ்க்கை, இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், ஸ்கூலுக்கு போகும்போது நேர்த்தியாக இருப்பாங்க பாருங்களேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவன் பர்ஃபெக்டாக இருப்பான். ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சிருவான் தெரியுமா இன்பர்ஃபெக்ட். பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும் நிறைய நேரத்தில். வெள்ளிக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் கரெக்டாக 9 மணி ஆனால் புக்கை க்ளோஸ் பண்ணலாமா, படுக்கலாமா, தூங்கலாமா, மணி ஆயிடுச்சு, காலையில் எந்திரிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி புக்கை மூடி கரெக்டாக போய் பெட்ரூம் போயிடுவாங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நைட் ஆனால் 9:30 ஆச்சு இன்னும் படுக்கலை, டிவியே பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டோம். நாளைக்கு தான் லீவ் ஆச்சு இல்லை, அப்புறம் என்ன கொஞ்சம் லேட்டாக தூங்கினா தான் என்ன அப்படின்னு. 10 மணி ஆயிடுச்சு இன்னும் படுக்கலை, லேட் ஆகுது, நாளைக்கு தான் லீவ் ஆச்சே, அப்புறம் என்ன. அப்புறம் டெய்லி காலையில் கரெக்டாக 7:30 மணிக்கு போய் அப்படியே பாத்ரூமில் போய் சுடுசுடு தண்ணியில் குளிச்சு அப்படியே வந்து ஃப்ரெஷ் பண்ணி உட்காந்தாச்சு, சாப்பாடு கேட்டாச்சு. ஆனால் இந்த சனிக்கிழமை காலையில் ஆச்சுன்னு வைங்களேன், 10 மணிக்கு எந்திரிக்கலையா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் லீவு, இன்னைக்கும் போட்டு நம்மளை உயிரை வாங்குறீங்க, எந்திரிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்குறேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் தூங்குறேன். 11 மணிக்கு ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டில் வருவாங்க, அப்போ ஜொல்லு அடிச்சு வந்து நின்று இருப்பாங்க. அப்படி பார்த்தா இப்போதான் தூக்கம் எந்திரிச்சியா. அப்போ யார் வந்து இன்பர்ஃபெக்டா இருக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையிலே கமிட்மெண்ட் இல்லை பாருங்களேன், தம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து பர்ஃபெக்டா வரவே முடியாது. ஆனா சிலர் இருக்காங்க 1000 பொறுப்பு இருந்தாலும் இன்பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா நீங்க வரைமுறை பண்ணணும். இந்த 2023 எல்லாத்தையுமே நீங்க ஒழுங்குபடுத்தணும். நல்லா ஆமேன் வர மாட்டேங்குது, எல்லா இன்பர்ஃபெக்டும் மாறி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகணும். ஆமேன் சொல்லலாம். குறித்த நேரத்துக்கு அதிகாலையில் எழும்பணும், குறித்த நேரத்துக்கு சாப்பிடணும், குறித்த நேரத்துக்கு தூங்கணும், எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். எல்லாத்தையும் நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருடம் ஆண்டவரிடத்தில் நிறைய கேட்குறேன், ஆண்டவரை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய கிருபையை எனக்கு தாரும், என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைங்கப்பா. இந்த 2வது மாதம் எல்லா சிதறி போய் கிடக்கிறதையும் ஒழுங்குபடுத்தி நேர்த்தியா அழகா இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ற அளவிற்கு ஒரு ஸ்பிரிட், ஒரு பவரை நான் நம்புறேன். அது தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது அசைவாடும் போது அது நடப்பதாக எங்கள் மேல் நடப்பதாக. கேளுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, கையை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, எந்த இடத்துல போயும் எங்கள் பிள்ளைகள் ஒரு இன்பர்ஃபெக்ட்னு ஒரு அவமானப்பட்டு வரக்கூடாது ஆண்டவரே. எந்த இடத்துலையும் எங்கள் பிள்ளைகள் நேர்த்தியானவர்கள் என்கிற பெயரை வாங்க நீர் உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. ஸோ இந்த மோசே வந்து நான் ஆகாது அப்படின்னு தன்னை அவன் ஏன் தள்ளுனார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து இன்பர்ஃபெக்டா இருக்கிறதுனால. நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன். பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்றேன், 12 பேர்லையும் ரொம்ப ஒழுங்கீனமானது சொல்றது யார் தான் சொல்லுங்க சத்தமா? பேதுரு. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் அவர் தான். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே கடல்ல நடந்து வர்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயோ செத்து போறோம் அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து அழுதுட்டு ஆண்டவர் கடலின் மேல நடந்து வர்றான்னு உடனே நான் வரட்டுமான்னு கேட்டான். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அந்த 12 சீடர்களுமே வந்து இவனை ஒரு மாதிரி தான், சரியான முந்திரி கொட்டையா இருக்கான் பாருங்க, சரியான முந்திரி கொட்டரா இவன், எப்போ பார்த்தாலும் ரொம்ப உற்சாகம், கொஞ்ச நேரம் அமைதியாடுறான்டா. நான் நம்புறேன் இத்தனைக்கும் பேதுரு தான் முதன்மையானவன். அதனால 11 பேரோட திட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட வந்து தூதர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஏலியாவும் பேசிட்டாங்க. உடனே என்ன பண்றான்னு தெரியுமா? சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த இடத்துலயே 2 கூடாரம் போட்டுருவோமா, உங்களுக்கு 1 அவங்க 2 பேருக்கும் 2. ஆனா அந்த 1 எதுக்கு அப்படின்னு சொன்னா உங்க கூட நாங்களும் வந்து தொய்த்திக்கலாம்ல. அப்போ ஆண்டவர் சொல்றார், நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை. ஒரு இன்பர்ஃபெக்ட், அந்த இடத்துல பெர்ஃபெக்ட் இல்லை. இப்போ வந்து ஆண்டவர் வந்து கடைசி நேரத்துக்கு போறாரு, எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பேதுருவை மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா 1 மணி நேரமாவது
விழித்திருக்க கூடாதா? வந்தது எதுக்கு? ஊழியத்திற்கு. கர்த்தர் அங்க இருந்து இழுத்துட்டு வந்தது எதுக்கு? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு கூட்டு வந்தாரு. வந்தது ஜெபம் பண்ணது, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது ஊழியத்திற்கு. இது வரைக்கும் கர்த்தரோட நடந்து எந்த வேலையும் செய்யாம 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னா போர்வை இழுத்து போத்துட்டு, சரி ஆண்டவரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நல்ல தூக்கம் வருது, அப்படியே மயமேன்னு வருது, அவ்வளோதான், அப்படி தூங்கிட்டார். திருப்பியும் எழுப்புனதுக்கு அப்புறம் சரி இதுல தான் பர்ஃபெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாச்சு. வந்து அவர் மேல கையை வைக்கிறாங்களோ இல்லையோ இவர் கத்தியை தூக்கிட்டாரு. அப்ப இத்தனை நாளும் எதோட தாளஞ்சிருக்கிறாரு? 3.5 வருஷம் ஆக போது. 3.5 வருஷமா எது விடல? எந்த அளவுக்கு இன்பர்ஃபெக்டா இருந்திருப்பான் பாருங்க பேதுரு. இப்ப ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சாலும் மனசு தாங்கல. சரி என்னதான் செய்யறாங்கன்னு கடைசியாவது நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒளிஞ்சு போனா அங்க ஒரு சகோதரி, இன்னும் உன்னை பார்த்தா முக்காடு சரியா நீ போடல, உன்னை பார்த்தா இயேசுவோட இருந்தது மாதிரி தெரியுதுன்னு உடனே ஒழுங்கா போய் சொல்லவும் தெரில. அந்த இடத்துலயும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினா அந்த லேடி பார்த்த உடனே நீ ரொம்ப வளர்ற, கண்டிப்பா நீ யாரோட தான் இருந்தவன். அப்போ அவ்வளவு இன்பர்ஃபெக்டான ஒரு பையன் இப்போ ஆண்டவர் அவனை திரும்பி பார்க்கிறார். அந்த அந்த ஆலயத்துக்குள்ள போய் நான் நம்புறேன் பேதுரு எப்படி அழுதுருப்பார் அப்படின்னு சொன்னா, சே இவ்வளவு கேவலமா நான் நடக்கிறேனே, ஒண்ணுல கூட நான் பர்ஃபெக்டானவனே கிடையாது, என் வாழ்க்கை நாணலை போல இருக்கிறது, நான் அங்க சாயிறேன் இங்க சாயிறேன், அவங்க சொன்னாலும் கேட்கிறேன் இவங்க சொன்னாலும் கேட்கிறேன், நான் இப்படி இருந்தா எப்படி, நான் இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன், நான் இவ்வளோ பெரிய தொழிலை விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன், நான் என்ன செய்ய முடியும். அவனுக்குள்ளே நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் இல்லைன்னு அழுது தன்னை ஒதுக்கி கொண்டதுனால தான் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த போது எல்லாரும் சந்திக்க வந்தாலும் பேதுருக்கு மட்டும் ஒரு தடுமாட்டம் இருந்துட்டே இருக்குது. நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன், நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன், நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. ஆனால் அந்த இன்பர்ஃபெக்டான அந்த நபரை தான் கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, பேதுருவை நான் சந்திக்கணும், பேதுருவை நான் பார்க்கணும். அவன் வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன், இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? நானுமே நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். ஒரு அந்த இன்பர்ஃபெக்டான அந்த மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து அவனுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படியே போய் நிற்கிறான். அப்படியே முடவர்களை அவன் மூலமாய் கர்த்தர் எழும்ப பண்றாரு. இவ்வளவு நாட்களும் அப்படி இருந்த அந்த மனுஷனை கடைசியில, என்னப்பா ஆண்டவரை மாதிரி உன்னையும் சிலுவையில் அறைய போறோம், நீ ரெடியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா இப்ப நான் ஆண்டவர் ரொம்ப தைரியம் உள்ளவனா மாத்திட்டாரு, அவரை விட பெரிய பாடு சபிக்கிறதுக்கு நான் ஆயத்தோன்னு தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அந்த பேதுருவை தொட்டு அவனுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தின அந்த கர்த்தர் இந்த 2வது மாதத்துல யாரோ ஒருத்தருக்காக இந்த சத்தத்தை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. மகனே மகளே, ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நான் ரொம்ப இன்பர்ஃபெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல பாஸ்டர், நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர், என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு பாஸ்டர், எனக்கு அருவருப்பா இருக்குது, நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவா இல்லை, எங்க அம்மா என்ன திட்டுறது சரிதான், எங்க அப்பா என்ன திட்டுறது சரிதான், என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான், ஏன்னா நான் ஒரு நல்ல ஆள் இல்லை, எனக்கு தெரியுது நான் இப்படியே இருந்தா முன்னேற மாட்டேன், நான் இப்படியே இருந்தா நல்லா வரமாட்டேன்னு எனக்கு தெரியுது, என்னால மாத்திக்க முடியல, என்னால மாத்திக்க முடியல. ஆனா இந்த ஆலயத்துல இந்த இடத்துல இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இல்ல மகனே, வெகு சீக்கிரத்துல நான் உன்னை ஒரு பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மகனா நிறுத்துவேன், ஒரு மகளா நிறுத்துவேன், உன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன், உன்னை நான் பிஸி ஆக்குவேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன், உன்னை ஒரு கனப்படுத்துவேன், உனக்கான ஒரு பாதையை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய், நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய், கர்த்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சீர்படுத்த போறாரு. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஏதோ ஒரு தாய் தகப்பன் கூட கவலையோட வந்திருக்கலாம், என் பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றான், கண்ட நேரத்துக்கு தூங்குறான், பர்ஃபெக்டே இல்லாம வாழ்றான் பாஸ்டர்,
இப்படி இருந்தா அவனுடைய வாழ்க்கை. நான் நம்புறேன் உங்க பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பேதுருவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர், அவன் அப்படி மாற்றின கர்த்தர். சீக்கிரமாய் நம்புங்க, கர்த்தர் உங்க பிள்ளையை சீர்படுத்த போகிறார். உங்க கணவனார கர்த்தர் சீர்படுத்த போகிறார். உங்க வேலையை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒதுங்கி கிடக்கிற துரத்துண்ட அனைத்தையும் கர்த்தரே நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் என்ன அப்படின்னா, அந்த உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எவ்வளோ அழகான பாடல் இல்லை? அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி, நான் நம்புறேன் கர்த்தர் இந்த மாதம் நம்மை சீர்படுத்த போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பர்ஃபெக்ட் கர்த்தர் பண்ண போறாரு. எல்லாத்தையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். ஆமே. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இப்ப சொல்லோ. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று இந்த பாட்டை பாடும்போதே, பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த பிரச்சனை அவங்கள தொற்றட்டும். அந்த வாலிப தம்பிய சீர்படுத்துங்கப்பா. அந்த வாலிப தங்கச்சியை சீர்படுத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை பாருங்க. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நம்பிக்கை உன்னை சேரும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கண்டிப்பா ஸ்பெஷல், கண்டிப்பா ஸ்பெஷல். அதான் தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல். அந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் ஆகாதுன்னு தன்னை தள்ளினதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, நான் வாக்கு வந்தவன் அல்ல. நீர் கொடுக்கிற வேலை சரியானது, ஆனா அதற்கு நான் பர்ஃபெக்டான ஆளு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தா அந்த பொறுப்பை தேவனே உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அதற்குரிய தகுதி கண்டிப்பா உங்களை வந்து சேரும். நம்புறீங்களா? நீங்க அதுக்கு பயப்படாதீங்க. என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்துவேன்னு நினைக்காதீங்க. என் பிள்ளைய வளர்த்துற அளவுக்கு நான் படிக்கலைன்னு ஒதுங்கிக்காதீங்க. உங்களுக்கு பிள்ளைய கொடுத்த ஆண்டவர் அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த பிள்ளைய விட பெரிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எத்தனையோ பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு மறைச்சிருக்காங்க. ஆனா ஜெபத்துல இருக்கும்போது சொப்பனத்துல அவங்க அம்மா அப்பாவுக்கு காமிச்சிருக்கா தெரியுமா ஆண்டவர். உன் பிள்ளை இப்படி போறான், உங்க மகன் இப்படி போறான். உடனே இவங்க போய், அப்பா இப்படி நான் பார்த்தேன்ப்பா, நீ சரியாயிக்கோப்பா. அப்ப வந்து பொறுப்பை கொடுக்கிற ஆண்டவர் அதனுடைய கிருபையை கர்த்தர் தரும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? கரங்களை தட்டி. கொஞ்ச காலம் கண்ட அந்த பாடுகள் எல்லாமே இந்த மாதம் பனி போல நமக்கு முன்பாக உருகி போகும். என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பாடுகள் எல்லாமே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன் உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள்
நஷ்டங்கள் எல்லாமே மாறும், புது நம்பிக்கை உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை இப்ப சொல்லு சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, சீர்படுத்துவா. இந்த 2வது மாதம் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன் மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில். இப்ப கைகளை மேல தட்டி சொல்லு சீர்படுத்துவா இயேசுவே. ஜபத்தோட ஜபத்தோட வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா ஆண்டவரே என் வாழ்க்கையை சீர்படுத்துங்கப்பா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம் சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, சீர்படுத்துவா. இயேசுவே ஆலயத்தை சீர்படுத்துங்கப்பா, ஊழியத்தை சீர்படுத்துங்கப்பா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஆமென். நம்பர் 1 முதலாவதாக இந்த மோசே தன்னை அவன் ஒதுக்குனதற்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, தான் ஒரு சரியான ஆள் இல்லை, பர்ஃபெக்டான ஆள் இல்லை. இங்க இருக்கிறவங்க யாராவது ஊழியத்தை கூட அப்படின்னு நினைக்கலாம். மோசே ஊழியத்தை தான் அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு நிறைய தகுதி வேணுமே ஆண்டவரே, உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. நீங்க நிறைய பேர் ஒதுங்கி 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 போகலாம், நான் சரியில்லை நான் சரியில்லை நான் சரியில்லைன்னு. நான் நம்புறேன் நீங்க சரியில்லைன்னு எத்தனை நாள் நீங்க ஒதுங்கி போவீங்க, நீங்க பர்ஃபெக்ட் இல்லைன்னு எத்தனை நாள் நீங்க ஒதுங்கி போவீங்க. உன் மனைவிக்கு தெரியாது பிரதர், உன் கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம் சிஸ்டர், நீ வேணாம் எனக்கு இது ஆகாது எனக்கு இது ஆகாது, நான் சும்மா மேலோட்டமா வந்துட்டு போறேன், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆள் இல்லை, அதுக்கு சரியான. அப்போ நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க என்னைக்கு தான் அப்படி ஆவீங்க, என்னைக்கு தான் பர்ஃபெக்ட் ஆவீங்க, என்னைக்கு தான் காலம் முழுவதும் அப்படியே இருந்துருவீங்களா, அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீ என்னைக்காவது ஒரு நாள் சரியாகணும்ல. அப்போ இந்த மாதம் தான் அதற்குரிய மாதம். வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு தெரியும். நான் சரியில்லைன்னு ஃபீல் பண்றது பெரிய விஷயம் இல்லை பிரதர், நான் சரியில்லைன்னு ஃபீல் பண்றது பெரிய விஷயம் இல்லை மகளே, அதை சரி பண்ணிக்கிறது தான் பெரிய விஷயம். அது எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிறவனுக்கே அந்த உணர்வு இருக்கும். நான் சரியில்லைன்ற உணர்வு அவனுக்கு இருக்கும். அதனால நீங்க வேற. ஆனால் நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அதை எதெல்லாம் சரியாகலையோ அதற்கு நீங்க முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தர் கரத்தில் கொடுங்க. நான் நம்புறேன் அவர் அசைவாடுவார், இந்த மாதம் அவர் அசைவாடுவார், சரியாகும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டே இருக்கும்போது என் மனசு உண்மையிலே ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருக்குது. இந்த செய்தியை நேற்றுக்கு இரவில் ஆரம்பித்ததிலிருந்து நான் ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் பர்ஃபெக்டான ஒரு பாஸ்டர் அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம நினைப்போம்.
கண்டிப்பாக நேர்த்தியான பாஸ்டர். கரெக்ட், உண்மைதான். நிறைய செய்கிறோம், நிறைய இது பண்ணுறோம். ஆனால் நான் இன்னைக்கு கேட்டேன், இல்லை ஆண்டவர் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. திருச்சபையில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. என்னுடைய பர்சனலாக எனக்கு ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக அந்த கிருபையை கர்த்தர் தருவார். சபையில் அசைவாடுவார், குடும்பத்தில் அசைவாடுவார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அசைவாடுவார். இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஊழியக்காரனா கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்பேன். தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன். கர்த்தரை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளோ ஞானமா, இவ்வளோ நேர்த்தியா, ஒரு இது கூட இல்லை. இது வரைக்கும் கிருபையில தான் ஓடிடுச்சு உங்க வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம கிருபையில ஓடும். சில நேரத்தில் நினைப்போம் 2000 பேர் இப்போ வந்து கடந்த இந்த ஃபீஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 பேர் 2000 பேர் சாப்பிட்டாங்க. ஆனால் 2000 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு வசதியை கூட நம்ம செஞ்சு கொடுக்கல. ஒரு வசதியை கூட செஞ்சு கொடுக்கல. ஆனால் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகா அவங்கவுங்க திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. இது என்ன அப்படின்னா கிருபையில ஓடுறது. கிருபை அது ஆண்டவர் வச்ச இறக்கம். அவரே முன்னாடி நின்று அவர் நடத்துவார். ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் செய்வார். அதுக்காக ஆண்டவர் செய்கிறாரே அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி அதை சரி பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னா கணக்கு கர்த்தர் என் மேலே கேட்டுருவாரு. சில இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை கிருபையில ஓடி இருக்கலாம். நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லாததை கூட கர்த்தர் முன்னாடி ஒரு பர்ஃபெக்டாக மாற்றி இருக்கலாம், காமிச்சிருக்கலாம். ஆனால் இனி அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மோசே வந்து நான் ஆகாது என்று தள்ளின கல், எனக்கு வேண்டாம், இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டாம், தன்னையே அவன் புறக்கணித்ததற்கு இரண்டாவது காரணத்தை வாசிப்போமே. ஆனால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்க போறோம். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நீங்கள் 19வது வசனம், 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போனார். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ திரும்பி எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த மோசே வந்து நான் தகுதி இல்லாத ஒரு ஆள், நான் ஆகாது என்று தன்னைத்தானே இந்த மோசையை ஒதுக்குறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காலதாமதம் தான் காரணம். அப்படின்னா அந்த டிலே, நாட்கள் தாண்டுது பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையிலே நேரம் கடந்து போனது. அவன் வந்து பார்வோனுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் அவன் இருக்கிறான். அந்த 40 ஆண்டுகளில் அவனுக்கு பலன் இருந்துச்சு. அந்த 40 ஆண்டுல ஆரோக்கியம் இருந்துச்சு. அவன் எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இருந்துச்சு. அவனுக்கு போராடுறதுக்கு பலன் இருக்கு. அவனுடைய சரீரத்துல பலன், மனசுல பலன், எல்லா பலனும். அப்படின்னா ஒரு தலைவனாக பொறுப்பு எடுப்பதற்கு சரியான ஒரு டைம். என்ன டைம்னா அந்த டைம், அந்த 40 வயசு. ஆண்டவர் இதற்கு முன்பாக அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு அந்த 40 நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்ல அவ்வளவுதான் அவன் வந்து ஒரு தலைவனாகிறதுக்கு செட்டில் ஆயிட்டான். அந்த மாதிரி நிறைய பேரை 40 வயசுல ஆண்டவர் வந்து நிக்க வைத்தார். ஸோ இந்த 40 இயர்ஸ், 40 வயசு வந்து ரொம்ப முக்கியமான வயசு.
40 ஆண்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க 40 வயசுக்குள்ள ஒரு குணத்தை மாத்திரணும். 40 வயசுக்குள்ள நீங்க உங்களுடைய எதிர்காலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். 40 வயசுக்குள்ள ஆண்டவரை நீங்க தொற்றணும். 40 வயசுக்குள்ள பாவ பழக்கம் எதையாவது நீங்க தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் விடணும். 40 வயசுல நீங்க கிளியர் ஆயிரணும். அது கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். 40 வயதை நெருங்க போகிற எல்லாரும் இதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய 40ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40வது வயதில் அப்படின்னு அந்த 40 ரொம்ப முக்கியம். அதற்கு மேல் இதுல இருக்கிறத வச்சுதான் அடுத்த வளர்ச்சி, அடுத்த உயர்வு. இந்த 40 வயசுல சிலர் நிக்க முடியாதவங்க அதற்கு பிறகு தடுமாறி இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாம இருந்தா பரவாயில்ல, ஆண்டவரை ருசிக்காம இருந்தா பரவாயில்ல, எப்பவும் ஆண்டவர் நடத்துவார். ஆனா ஆண்டவரை ருசித்த அறிந்த ஒரு பிள்ளை 40க்குள்ள நீங்க நிலை ஆயிரணும், 40க்குள்ள நீங்க ரெடி ஆயிரணும். ஸோ அந்த கீழே வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் அதற்காக நீங்க ஜெபிங்க. அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோட நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க. அப்போ 40 வயதுல எல்லா பலனும் இருக்கும் போது இந்த மோசே இப்போ எனக்கு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல, இப்போ வேணா ஜனங்களை நான் இங்க இருந்து கிளப்பி கூட்டிட்டு போறேன், அதற்காக தான் ஒரு கொலை நடக்குது, ஒரு ஃபைட், இதெல்லாம் நடக்குது. ஆனா இப்போ அந்த 40 வயது முடிஞ்சு அடுத்த 40 வயது அவனுக்கு ஓடுது. ஸோ 80 வயது. 40 வயசுல பெலனா இருந்தாங்க, ஆனா 80 வயசுல தாடியெல்லாம் நரைச்சு போய், கொஞ்சம் பெலன் எல்லாம் குறுகி போய், விசுவாசம் எல்லாம் அற்று போய், தோலெல்லாம் சுருங்கி போய், இப்ப ஆண்டவர் நீ போ அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய மனசுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இனி ஏன் என்ன நீங்க அனுப்ப போறீங்க, இனி நான் போய் என்னத்தை செய்ய போறேன். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நீங்க உட்கார்ந்திருக்கலாம். இனி என்ன பண்ண போறேன், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, இனி நினைச்சா கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னை ஆகாது என்று நீ தள்ள வேண்டாம், உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் உனக்கு கையில 40 ஆண்டு உண்டு மோசே, இன்னும் நான் உனக்கு ஒரு 40 இயர்ஸ் வைத்திருக்கிறேன். நீ 80 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வாயானால் அடுத்த 40 வயதை உனக்கு நான் கூட்டி தந்து 120 வயசு வரை கர்த்தர் அந்த மோசையை உயிரோடு வைத்து ஜனங்களை எல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்குரிய பலனை கர்த்தரே தந்தார். உங்களை ஒதுக்காதீங்க, உங்களை புறக்கணிக்காதீங்க, ஆகாது என்ற தள்ளப்பட்ட கல்லை போல உங்களை நீங்க நிறுத்தாதீங்க. எனக்கு வயசெல்லாம் போயிடுச்சு, எனக்கு நாட்கள் எல்லாம் போயிருச்சு, இனி என்ன பண்ண போறேன். நான் நம்புறேன் சில நேரங்களிலே கர்த்தர் 10 ஆண்டுகளுக்கு சேர்க்கிறதை உங்களுக்கு கையிலே தருவார். ஊழியக்காரர் தாயப்பன் அவர்களை ஒரு நாள் எனக்கு பைக்கில் கொண்டு போய், ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ அவங்களுக்கு அவசரமாக அந்த கூட்டத்துக்கு அவங்க அடுத்த ட்ரெயினுக்கு போக வேண்டியது இருக்கிறனால அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகணும். அப்போ அவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க, ரொம்ப வயசானவங்க. அப்போ நான் கேட்டேன், அடுத்து இங்கே ப்ரேயர் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். நான் கேட்டேன், இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். பாஸ்டர், 1 வருஷம் வரைக்கும் நான் புக் ஆகிட்டேன். 1 இயர் இங்கே இருந்து முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கேருந்து முடிச்சுட்டு, அவர் தான் பெரிய மெமரி நிறைய வைக்கிற ஆளாச்சே, இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே முடிச்சுட்டு போகிறேன். நான் கேட்டேன், இவ்வளவு வயதுலையும் நீங்கள் எப்படி இப்படி ஓடுறீங்க, எப்படி உங்களால் ஓட முடியுது, உங்களுக்கு டயர்டு இல்லையா அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஓட வேண்டியதை கர்த்தர் இந்த 10 வருஷத்துலேயே எனக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவார் போல தெரியுது அப்படின்னு. ஹல்லேலூயா. உங்கள் வேலை முடிந்திருக்கலாம், உங்கள் நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் ஏசப்பா உங்களுக்காய் குறித்திருக்கிற நேரம் உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் முடியாது பிரதர், முடியாது சிஸ்டர், கண்டிப்பா அந்த நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
நான் இனி எங்கே போய் ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் இனி எங்கே போய் ஒரு வாகனம் வாங்க போகிறேன், நான் இனி எங்கே போய் ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 30-40 இயர்ஸில் கூட நிறைய பேர் இப்படி சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கான நேரம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கான நேரம் உண்டு. கர்த்தர் இந்த நேரத்தை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா முழு பலத்தோடையும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாள் பயன்பட போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்றைக்காவது ஒரு நாள் நான் பயன்பட மாட்டேனா அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து நாட்களெல்லாம் கடந்து போய் இனி நான் பயன்படவே மாட்டேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். என் நேரம் முடிஞ்சிருச்சு, என் டைம் முடிஞ்சிருச்சு, இனி நான் எங்க பயன்பட போறேன், இனி எங்க நான் பயன்பட போறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இல்லை மகனே, நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்தி விட்டு தான் எடுத்துக்கொள்ளுவேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நேரமெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். மோசேயினுடைய அதே இருதயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் வேகமா ஓடிட்டாங்க. நானும் அவர்களும் ஒன்றாய் தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா அவங்கள திரும்பி பாருங்க பாஸ்டர், என்னுடைய கண்ணு கட்டாத தூரத்துக்கு அவங்க ஓடிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா நான் இவ்வளவு அவங்களுக்கு பின்னாடி கிடக்கிறேனே, இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பின்னாடி நான் கிடக்கிறேனே. நான் இனி நினைச்சா கூட அவங்களுக்கு வேகமா ஓட முடியாது, நான் நினைச்சா கூட அந்த டார்கெட்டை என்னால பண்ண முடியாது. நான் ஒரு நாளாவது பயன்பட மாட்டேனா, நான் ஒரு நாளாவது அந்த வெற்றியை அடைய மாட்டேனா? அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை உன் டைம் முடியல, உன் நேரம் முடியல, உன் நாட்கள் முடியல, உனக்காக நான் குறித்திருக்கிறதை ஹல்லேலூயா அவர்களை விட வேகமாய் உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆபிரகாமுடைய காலம் முடிஞ்சிருக்கலாம், ஆபிரகாமுடைய நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று வைத்திருக்கிற நேரம், கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கான நேரம், நல்ல கரங்களை தட்டி, இனிதான் உன்னை பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போகிற நாள், இனிதான் பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற நாள், இனிதான் பதவி உயர்வுகளை கொடுக்கிற நாட்கள், இனிதான் கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிற நாட்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஆகாது என்று தள்ளின கல்லாய் நீங்க உங்களை இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான 40 ஆண்டுகள் முடிந்தது, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற 40 ஆண்டுகள் இன்னையிலிருந்து ஆரம்பம். ஹல்லேலூயா. உங்களுக்கான 10 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான 15 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர். நீங்க நினைச்ச அந்த டார்கெட், நீங்க நினைச்ச அந்த வயசுக்குள்ள அடைய முடியல. நீங்க ஒரு எண்ணத்தை வச்சு இந்த வயசு இந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுல உங்களால பண்ண முடியல. இல்ல இல்ல இல்ல, உங்களுடையது முடிஞ்சாலும் கர்த்தருடையது இன்னையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமென். கோடாரியையும் பிளைடையும் ஒரு இடத்துல வச்சு, கோடாரி பிளைடை பார்த்து நீ குறைஞ்சவன் நான் பெரியவன் சொல்லிட முடியாது. நீ என்னை விட ரொம்ப குட்டியா இருக்க, நீயும் வெட்டுற நானும் வெட்டுறேன், ஆனா நான் மரத்தை வெட்டுறேன், உன்னால மரத்தை வெட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. கோடாரி மரத்தை வெட்டும், ஆனா முடிய வெட்ட முடியாது. ஆனா பிளேடு மரத்தை வெட்டலைனாலும் முடிய வெட்டிடும். அதனால நல்லா நினைச்சுக்குங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததை உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றும். நீங்க அவங்களோட குறைவு கிடையாது, உங்களுக்கு உரியதை நீங்க செஞ்சா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க வெற்றி அடைஞ்சா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க சாட்சியா இருந்தா போதும்.
உங்களுக்கு உரியதில் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சா போதும். ஆமேன்னு சொல்லுங்கள். பார்க்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை சீர்படுத்த வல்லவர். ஆமேன்னு சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நான் இனி பயன்பட மாட்டேனோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 40 ஆண்டுகளாக ஒரே வனாந்திரத்தை பார்த்து 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 மோசேயை போல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆண்டவரே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி நான் எகிப்திற்கு போய் என்ன பண்ண போறேன்? நான் இனி எகிப்திற்கு போய் நான் என்ன செய்வேன்? போதும் ஆண்டவரே, 80 வயசு முடிஞ்சிச்சு. இனி போய் அலைஞ்சு, இனி போய் ஆட்களை ஆதாயப்படுத்தி போதும். எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. சின்னதா செட்டில் ஆயிட்டேன். என் வாழ்க்கை முழுக்க முட்செடியே நான் பார்த்துட்டேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு முட்செடி இருக்குது. ஆனா நான் முட்செடியில திருப்தி ஆயிட்டேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகர் அப்படித்தான். உங்களுக்கு கொடுத்திருக்கிற முட்செடியிலே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்கள். எனக்கு இந்த முட்செடி போதுமானது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இல்லை, உன் முட்செடியிலே அக்கினி எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை. என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்க்கிறதுக்கு உன் வாழ்க்கை முட்செடி தான் மகளே. ஆனா அக்கினியே அதன் மேல விழுந்தாலும் அதை எரிய பண்ண முடியாது. என் வாழ்க்கையில நிறைய முட்களை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, சாதாரணமாய் பயன்படுத்துகிற அந்த ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா கூட அதை சுத்தி நிறைய முள்ளுதான். ஆனாலும் அது தன்னுடைய செடியிலே வளர வைக்கிற பூ நிறைய பேருக்கு பிரயோஜனமா அமையுது. நிறைய பேருடைய இருதயம் உடைந்து ஆராய் ஊற்றப்படுவது போல நான் உணர்றேன். நான் ரொம்ப லேட் பாஸ்டர், ரொம்ப காலதான். பாருங்க பாஸ்டர், என் கூட இந்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க பாஸ்டர். அவெல்லாம் என்ன கேவலமா திரும்பி பார்க்கிறான் பாஸ்டர். அவன் வேகமா குதிரை மாதிரி முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது நான் ஆமை மாதிரி பின்னாடி நடந்து நடந்து வர்றேன். அதுலயும் 10 அடி ஏறினா 10 அடி சரிக்கிறேன். எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு பாஸ்டர். இனி என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன்? ஏதோ ஒரு நடைபணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் பாஸ்டர். இல்ல 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 மகளே, இல்ல இல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 40 வயதிற்கு முன்பாக இருந்த அதே பலன் இப்போ உங்ககிட்ட இருக்கு மோசே. உன் மனசுதான் பலவீனமாயிடுச்சு. ஆனா வேற ஒன்னும் பலவீனமாகல. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பலவீனமாகல. நான் உனக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல. நீ பலவீனமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல, பலவீனமாகல. அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நன்றி. ஓ, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி
நிலை நிறுத்துவா. பாடுவோம் எல்லாரும். உன்னை செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல் உன்னை இல்லாமல் உன்னை சீர்படுத்துவார். ஜபத்தோட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிய, வாலிப தங்கச்சிய இப்போ நினைச்சுங்க. ஆண்டவரே, அந்த வாழ்க்கை சீராகட்டும். நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இப்ப சொல்லு. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நம்பி உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை. இப்ப கைகளை மேல தட்டி சொல்லுமோ. சீர்படுத்துவா. பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹalleluya. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை. இப்ப சொல்லுங்க எல்லாரும். மேன்மையை தடுக்க நின்ற, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. பாருங்கப்பா, எதிரிய பாருங்கப்பா, சத்ருவ பாருங்க ஆண்டவரே. நீங்க வழக்காட மாட்டீரோ, நீங்க எழுப்பி நிற்க மாட்டீரோ, நீங்க நியாயம் செய்ய மாட்டீரோ. எந்த மட்டும் சத்ரு கர்ச்சித்து கொண்டு திரிவார், எந்த மட்டும் சத்ரு தூற்றி கொண்டு திரிவார், எந்த மட்டும் வஞ்சகத்தை மனதிலே வைத்து திரிவார். நியாயம் செய்ய மாட்டீரோ. நீர் நியாயம் செய்ய வேண்டும், நீர் எழுப்பி நிற்க வேண்டும், நீர் பரிந்து பேச வேண்டும், நீர் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். நீங்க தண்டிக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம். ஆனால் நீங்க கேள்வி கேட்கணும்ல ஆண்டவரே, நீங்க கேள்வி கேட்கணும்ல ஆண்டவரே. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட என்று கரங்களை தட்டி பாட 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 அந்த சத்துரு வெட்கப்பட்டு போனான். தேவன் இப்போ 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 நியாயம் செய்யணும். நீங்க நியாயம் செய்யணும், நீங்க நியாயம் செய்யணும், நீங்க நியாயம் செய்யணும், நீங்க நியாயம் செய்யணும். இப்போ இப்போ நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது நீங்க நியாயம் செய்யணும். நீங்க அப்படி விட்டுறக்கூடாதுப்பா. இல்ல
சத்துருக்கு எடுத்த கையா போயிடக்கூடாது இல்லப்பா. என் பிள்ளைகளை வெட்கப்படுக்க நினைக்கிற சத்துருக்கு எடுத்த கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல. கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவனை தொட்டா யாரு கேட்பா, அவளை தொட்டா யாரு கேட்பான்னு நினைக்கிறாங்கல்ல. இல்ல, எங்களை கேட்டு எங்களை சொன்னா, எங்களை அப்படி பண்ணா கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, அவனை கேட்கறதுக்கு ஒருத்தர் உண்டுன்னு நிரூபிக்கிற காலம் வரணும். ஓ ஹalleluya. உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். புது மேன்மை உன் கையில் சேரும். ஓ உன் மேன்மைகள் உன்னை படைத்தவர், உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட. இப்போ சிஸ்டர், அந்த காயத்தை கர்த்தர் மாற்றுகிறது மாதிரி, அந்த காயத்தை ஆற்றுறது மாதிரி, கீலேயாத்தின் பிசின் தைலத்தோடு ரணவைத்தியராகிய இயேசு, ரணவைத்தியராகிய இயேசு, இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியராகிய இயேசுனுடைய அந்த தைலத்தோடு, அந்த பரிசுத்த தைலத்தோடு இதோ உன்னிடத்தில் வந்து மனிதர்கள் படுத்தின காயங்கள், சொந்தங்களால் பட்ட காயங்கள், அந்த காயத்தை ஆற்றுவதற்கு இன்று இந்த மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே ஹalleluya, கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் செயல்படுகிறார். ஓ நன்றி. படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கை. கரங்களை மேல தட்டி சீர்படுத்துவார். ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இந்த பாடலை, இந்த வரிகளை சொல்ல 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 இயேசுவே நன்றி நன்றி. ஓ உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya. சோ நம்முடைய நேரம் முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய நேரம் அதிலே ஆரம்பமாகிறது. ஆமென். ஸோ ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், தள்ளப்பட்ட ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்ல. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அது நடக்கும். நான் ஆமென். நிறைய பேர் பிரமிப்பார்கள், அதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். Thank you Jesus. Thank you Holy Spirit. உங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்க சம்பாத்தியத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பணிகளுக்காக எங்க பிள்ளைங்க கொடுக்கிறது எவ்வளவுப்பா. இன்னும் நிறைய பேர்களுக்கு வீடு கூட கட்டப்படலை. அவங்களுக்கு முன்னாடி பெரிய பர்வதம் போல ஒரு தேவை இருக்குது. ஆனா கூட ஆலயத்துக்காக செஞ்சவங்க, முதன்மையா ஆண்டவருக்கு செஞ்சவங்க, உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எங்க பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், அவருடைய வேலை
அவங்களுடைய பிரயாணம் எல்லாவற்றிலையும் இந்த மாதம் முழுக்க உங்க கரம் அப்படியே அவங்கள இருந்து அழகா தாங்கிரட்டும் ஆண்டவரே. அவங்க யாரையும் பார்க்க கூடாது, உங்களை மட்டும் பார்க்கணும். நீங்க அவங்கள ஆறுதல் படுத்தணும், நீங்க அவங்கள திருப்திப்படுத்தணும், நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கணும், நீங்க அவங்கள நடத்தணும். இதை வேற யார் கையிலே நீங்க கொடுக்க வேணாம் ஆண்டவரே. என்னை இன்னார் உயர்த்தினா, என்னை இன்னார் தூக்கி விட்டான் அப்படின்னு யாருமே சொல்லாதபடிக்கு என் கரத்தை உன் கையிலே கொடுக்கிறேன். நீர் என்னை உயர்த்தினீர், நீர் என்னை தூக்கி விட்டீர், நீர் என்னை ஆசீர்வதித்தீர், நீர் என்னை உயர்த்தினீர். இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவதற்காக தான் என் இருதயம் எப்பவும் தேடுது. இதை விளக்காம நீங்க தந்துட்டீங்கன்னா போதும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா.